மண்டையை போட்டதுக்கப்புறம் தலை குளிக்கிறது எல்லாரும் கடைப்பிடிக்கிற ஆச்சாரம். ஆனால் ஆகாதவன் மண்டையை போட்டால் கூட தலைக்கு ஊத்துறது இந்த சத்தியமூர்த்தியோட சம்பிரதாயம். ஆனந்தமாக இருக்குல்ல அம்மா? அழாதம்மா, அழாத. அவ இல்லாம நாம எப்படி இருக்க போறோன்னு தெரியலையே. ஊர்ல எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பா. 4 பேர் கேட்காமையா போயிடுவாங்க. கபடி 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 கபடி. ஐயோ தக்கதிமி தக்கதக்கு தக்கதிமி தக்கதக்கு தமிழக தக்கதக்கு கீழ பாம்பு. டேய், உங்களுக்கு இந்த ஊருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எங்க ஊர் பிரசிடண்ட் தர்மகர்த்தா சத்தியமூர்த்தி அனுப்பிச்சு வச்சாரு. நீங்க எங்க வழியில குறுக்க வரீங்க. விடிறதுக்குள்ள இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடுங்க, இல்ல உயிரோட இருக்க மாட்டீங்க. மரியாதையா போயிடுங்க. இவனோட பெரிய தொல்லையா இருக்கு இல்ல மணி? ஒரு தம்ம ஒழுங்கா ஐடி விட மாட்டேன் நீ. ஏண்டா அந்த சத்தியமூர்த்தி ஆளுங்க கூட நமக்கு வார்னிங் கொடுக்கணும்? அவனுங்க கிடக்குறானுங்கடா. டேய், அவங்க அப்பட நம்ம கிட்ட ஓடாது, ஐடி வாங்கி சாவானுங்க அவனுங்க. டேய் பசிக்குதுடா. ஏய், இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. அம்மா, யார் நீங்க? உங்களுக்கு எந்த ஊரு சொல்லுங்கப்பா. இப்ப எதுவும் சொல்ற நிலைமையில் நாங்க இல்ல. உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நானே கேட்கலான்னு இருந்தேன். ரொம்ப பசியா இருப்பீங்க, சாப்பிடுங்க. அவசரம் கொடுக்க தம்பி, தப்பா நினைச்சுக்காதீங்க. முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறமா வரேன். அம்மா தேங்க்ஸ். வாமா. ஏன்டா மானத்தை வாங்குற? நீங்க மட்டும் சாப்பிடாம மாதிரி சீன் போடுங்க. ஏன்டா பறக்குற? என்ன சீதா மகாலட்சுமி, தயிர் மோருக்காக உன் பால் கறந்து விக்கிறேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறியா? இதெல்லாம் டவுன்ல படிக்கிற என் தங்கச்சிக்காக தாண்டி பண்றேன். செண்பகமே. ஓய், என்ன டான்சிங் ராஜா சீன் போட்டுட்டு இருக்க? செவிழு பிஞ்சிரும். பொங்கல் வரப்போது, உன் ஆட்டத்தெல்லாம் அங்க காட்டு. ஓய் சிந்தாமணி, தினம் இங்க கொட்டிக்கிட்டு முட்டை மட்டும் பக்கத்து வீட்டுல வைக்கிறியா? இன்னைக்கு மட்டும் இங்க இல்ல, நீ சூப்பு தாண்டி. முட்டை வைக்காம ஓடுறியா? செவிடு பீய போது. சிந்தாமணி, இதோ வரேன். ஏய் சிந்தாமணி, நில்லடி, நில்லு. எங்கடி ஓடுற? உன்னை என்ன பண்ற பாரு. என் கையில மாட்டின, நீ தொலைஞ்ச. அடே ஏன் தப்பா கேளங்கே, எங்க காப்பத்த முக்கா கொத்த வாயாத தாயா கேளங்கே. என் கையில மட்டும் மாட்டின. டேய், என்னடா தப்பா கேளங்கே? நான் கப்ப கிழங்கா? செவிடு பிஞ்சிடும். ஏய் நில்லடி சிந்தாமணி. ஏய் நில்லு சிந்தாமணி. ஏய் நில்லடி. புடிங்க புடிங்க புடிங்க, கொஞ்சம் புடிங்க 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 புடிங்க. என்னடா கொழுப்பா? முன்ன புடின்னு சொன்னது என்ன இல்ல, அந்த கோழிய. அது எனக்கெல்லாம் கேட்கல. அப்ப என்ன மட்டும் முடியுதா? உனக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கா? அது வெடக்கோழி, நீ பொண்ணு. மூஞ்சில என் கைய வைக்க செவிடு பிஞ்சிடும். ஏய், இன்னைக்கு யார் வீட்டுக்கு அடி போற? நில்லடி. ஏய் சிந்தாமணி, நில்லடி. நில்லு சொல்றல. ஏய் நில்லு. ஏய் எங்கடி போற? நில்லு. யார் இவங்கெல்லாம்? அடியே சிந்தாமணி, கீழே இறங்குடி. இன்னைக்கு நீ காலி. உன்ன
விடிஞ்சிருச்சா? யார் நீங்கெல்லாம்? எந்திரிங்க, என் கோழியை பிடிக்கணும். யாரா இந்த ஃபிகரு? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஐஸ்வர்யா ராயோட சிஸ்டர். ஐஸ்வர்யா ராயா எங்கடா? ஐஸ்வர்யா ராய் இல்ல, என் பேரு காவேரி. என்னடா காவேரி ஐஸ்வர்யா ராய்னு? கோழி? அது ஏன் கோழி. ஆ? அட, கோழி இங்க முட்டை போட்டிருக்கு. அது ஏன் முட்டை. யாரு போட்டது? என் கோழி வச்சது. எங்க போட்டது? ஏன் மேல? ஓ மேல போட்டா ஒண்ணு, ஏன் மேல போட்டா என்னது? என்னடா பாக்குற? என் முட்டை. சூப்பரா இருக்குடா இதோட டேஸ்ட். இங்கிலீஷ்காரங்க எதுக்கு குட் மார்னிங் சொல்றாங்கன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. தேங்க்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. மரியாதையா முட்டைக்கு காசு கொடுங்க. அதெல்லாம் தர முடியாது. ஏன் தர டேய், மாட்டேன்? நான் இறங்கி நின்னு பேச ஆரம்பிச்சேன்னு வச்சு எல்லாரும் காணாம போயிடுங்க. ஏன்டா டேய்? என்னடா? எதுக்கு போணும்? முதல்ல காசு கொடுங்க. வீக்லி பேமெண்ட் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து வாங்கிட்டு போக சொல்றா. இப்ப கிளம்ப சொல்றா. அட, அதெல்லாம் முடியாது. முதல்ல காசை கொடுங்க, இல்லனா இழுத்து வச்சு அறுத்துருவேன். என்னம்மா? அந்த பெட்ட கோழியை தான். அப்பா தப்பிச்சு. ஏய், காசு வாங்காம போக மாட்டேன். போக மாட்டேன். போக மாட்டேன். ஏய், காமிங்கடா. உங்களெல்லாம் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஆஹா யா டேய் செம்ம ஃபிகர்ரா. யாருக்கு கிடப்பானே டாஸ் போட்டு பார்க்கலாமா? டேய், நான் சொல்றத கேளுங்கடா. அந்த கோழி என்னோடதுடா. எனக்கும் அவளுக்கு தான்டா பொருத்தமா இருக்கும். நீ வேற யாரையாவது பாத்துக்கோ. டேய், என் கனவுல வந்து ஐஸ்வர்யா ராயை விட பெட்டரடா இவ. டேய், நீ என்னடா கணத்தையே ஊத்து பாத்துக்கிட்டு இருக்க? வேற என்னடா பண்றது? பக்கெட்டும் இல்ல மக்கும் இல்ல, எப்படிடா குளிக்கிறது? நம்ம ஒரு ரூம்ல தங்குறது தான் நல்லதுடா. எனக்கு மட்டும் ஏசி ரூம் மஸ்ட்ரா, இல்லனா ரொம்ப கஷ்டமாயிடும். டேய் டேய் டேய், நம்ம இருக்கிறது ஏசி சத்திரம் தானே, அப்புறம் ஏன் சண்டை போடுறீங்க? அந்த பேய் பங்களால. ஆமா, விடிஞ்சா சென்ட்ரலைஸ்ட் ஹீட்டர், ராத்திரி ஆனா சென்ட்ரலைஸ்ட் ஏசி, அதுவும் ஓசி. வாங்கடா போலாம். டேய், நீங்க அந்த பக்கம் போங்கடா, நாங்க இந்த பக்கம் போறோம். ஏய் மச்சான், வா மச்சான். சொல்றாங்க நீ. டேய், அவன பேசுனத கேட்டியா? சொல்றாங்க நிக்கா மாலு கண்ணாவா. ஆமா, இந்த ஊர்ல எதுவும் டூலெட் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சார். யாரா இருந்தாலும் செம்ப பிடிச்சிட்டு காட்டுக்குள்ள போக வேண்டியதுதான். ஏய், பெரிய நகைச்சுவை உணர்வா? கிளாஸ்ல என்னாச்சு? பால் 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 பால். எல்லாம் உங்க வேலையா? அங்க ஏன் கத்துறானுங்க? இதெல்லாம் பாலுக்காக தான். அப்புறம் என்ன ஊத்து? இருந்தா தானே ஊத்த. அந்த பொண்ணு பால்ல என்னதான் கலக்குறாளோ தெரியல. பாலை காய்க்கிறதுக்கு முன்னாடியே வித்து போயிருது. யார் அந்த பொண்ணு? ஏய் இருடா, எங்க போற? ஏன் கோழிடா. இவ கோழி பண்ண மட்டும் இல்ல, பால் பண்ணையும் வச்சிருக்கா போல இருக்கு. இது என்ன பசும்பாலா இல்ல எருமை பாலா? பால் வந்துருச்சுல, 4 ஸ்பெஷல் டீ. அந்த காசு என்னது? என் முட்டைக்கு காசு சரியா போச்சு. முட்டை ₹1 தானே. மிச்சம் அட்வான்ஸ். எப்படியும் என் கோழி உன் மேல தானே முட்டை போட போகுது. காவேரி. ஐயா, அந்த வெளியூர்கார பசங்களுக்கு தேவி குடும்பம் தான் அடைக்கலம் கொடுத்துருக்கு. அவங்க இந்த ஊர்ல தங்குறதுக்கு வீட பாத்துட்டு இருக்காங்க ஐயா. கஞ்சா செடி கிட்ட துளசி செடி இருக்க கூடாதுல. இளையமணி, ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல. பிரசிடென்ட் சார், இந்த மேட்ரை பஞ்சாயத்துல பேசுறது தான் நல்லது. நீங்கெல்லாம் யாரு? எந்த ஊரு? யாருமே பதில் பேசலாம். எப்படி? 4 நாளைக்கு முன்னாடி நரசிம்மன் பையன் கொலை நடந்திருக்கு. அதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கோவில்ல நடந்த கொள்ளைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எங்க ஊரு பிரசிடென்ட் தர்மகர்த்தா சத்தியமூர்த்தி ஐயா சொல்றாரு. உங்க பிரசிடென்ட் சொல்ற மாதிரி அந்த விஷயத்துக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லையே. அந்த கொலையானவரோட பிரச்சனைக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க கண்டுபிடிப்பாங்கல்ல. இந்த ஊர்ல நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் நாங்க தான் தீர்ப்பு சொல்லுமே தவிர போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் நாங்க இது வரைக்கும் போனதே கிடையாது. நடந்த கொலை திருட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. ஆமா, எங்களுக்கு இந்த ஊரு பூசு, இங்க இருக்கிற மஞ்சாலும் பூசு. ஆனா இந்த ஊருக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. இந்த ஊர்ல சொந்தம்னு யாருமே இல்லாதப்ப இந்த ஊரு கட்டுப்பாடு படி இங்க யாரும் இருக்க கூடாது. நீங்க 4 பேர் உடனடியே ஊரை விட்டு வெளியே போங்க. அதை கேட்க நீங்க யாரு? அது எங்க இஷ்டம். அந்த உரிமை எல்லாருக்கும் தான் இருக்குது. அப்ப எங்க ஊர்ல நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் நீங்க பொறுப்பேத்துக்கிறீங்களா? சொல்லுங்களேன். எப்பவுமே நடக்காத கொலையும் கொள்ளையும் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. நீங்க வெளியூரு, உங்களுக்கு சொந்த வந்தவன் யாரும் இல்லைன்னு சொல்றீங்களே, அப்ப ஊரை விட்டு போங்களா? இல்லைன்னா பஞ்சாயத்துக்காரங்க கொடுக்கிற தண்டனையை அனுபவிங்கள.